வணக்கம் மச்சி. ஓகே, இனி நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கிராஃபிக்ஸ் டிரைவர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது? நம்ம லேப்டாப்லயோ இல்ல பிசிலயோ கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா? அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? என்னென்ன யூஸ் அப்படின்றத இந்த வீடியோல காட்டியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். How to graphics card install or not? கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கா இல்லையான்னு ஈஸியா செக் பண்ணிடலாம். உங்க பிசில கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல போய் சிஸ்டம்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஹார்ட்வேர்லாம் யூஸ் பண்ணிருக்கோம்னு காட்டும். ப்ராசஸர் வந்து நம்ம AMD யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிராஃபிக்ஸ் கார்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து தனியா போடல, APU. அதாவது APUனா என்னன்னு பாத்தீங்கன்னா சிபியும் ஜிபியும் சேர்ந்தது APU. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடான் F4 கிராஃபிக்ஸ் இருக்கு. ஓகே, இந்த லேப்டாப்ல வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இந்த லேப்டாப் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு, பட் கிராஃபிக்ஸ் கார்டா இல்லாம ப்ராசஸரோட மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். How to find graphics drivers install or not? ஓகே, இங்கே கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் இருக்கா இல்லைன்னு எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம இதில் வந்து AMD கிராஃபிக்ஸ் இருக்குன்றதுனால நாங்கள் வந்து AMD கிரேடான் சாஃப்ட்வேர் அப்படின்றது இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் வந்து 99% வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு தெரில அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது விண்டோ எதுவுமே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் வந்து டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஓப்பன் ஆகல இன்ஸ்டால் ஏதாவது கேட்டது அப்படின்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஓகே, AMDன்றதுனால ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்குது. இதே இன்டெலாக இருந்தது அப்படின்னா ரிஃப்ரெஷ்னு இருக்குல்ல, அது கீழே வந்து 2 இருக்கும். AMDக்கு 1 இருக்கும், இன்டெலுக்கு வந்து 2 இருக்கும். ஓகேவா? அதை வச்சு நம்ம இன்டெல் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். How to download graphics card drivers? How to download graphics card drivers? ஓகே, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம AMDக்கு டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்டெலுக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம். ரேடான் கிராஃபிக்ஸ்ன்றது சர்ச் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா AMD டிரைவர் சப்போர்ட் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஓகே, நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு டவுன்லோட் பண்ணுறது வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் மெத்தடு, இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக் மெத்தடு. நம்ம 2 மெத்தடுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் மெத்தடை பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, ப்ரொஃபஷனல் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, ப்ராசஸர் வித் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இப்போ இந்த கிராஃபிக்ஸ் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது RX 570, RX 580 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து வந்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் அதில் அந்த சாஃப்ட்வேர் இதில் இருக்கும். அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் கிராஃபிக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஹை எண்ட் இது கிராஃபிக்ஸ் கார்டு அதில் இருக்கும். கீழே வந்து ப்ராசஸர் வித் கிராஃபிக்ஸ்னு இருக்குல்ல, இதுதான் நம்ம கேட்டகரி. நம்ம வந்து APU அப்படின்னா ப்ராசஸர் வித் கிராஃபிக்ஸ் கார்டு தான். இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா AMD Pro F4 தான் நம்ம ப்ராசஸரு. இப்போ வந்து தேடுவோம் இதில் எங்கே AMD Pro இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா AMD Pro A சீரிஸ்னு இருக்குல்ல, அந்த ப்ராசஸர் கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து A4 பிசிக்கும் இருக்குது, லேப்டாப் இருக்குது. நமக்கு எதுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3350Bன்னு இருக்குல்ல, இதுதான் நம்ம லேப்டாப்போட கிராஃபிக்ஸ் டிரைவர். இதே மாதிரி உங்களுக்கு லேப்டாப்போட கிராஃபிக்ஸ் டிரைவர் நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்குது. விண்டோஸ் 10 64க்கு இருக்குது, விண்டோஸ் 10 32 பிட்டுக்கு இருக்குது. ஓகே நீங்கள் எந்த பிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிட்டுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து விண்டோஸ் 10 64 பிட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 MB கிட்ட இருக்குது. ஓகே அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே 470 MB. ஓகே டவுன்லோட் கொடுப்போம். ஓகே இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகுது. இங்கே நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம். அதை நம்ம காட்டுவோம். அடுத்து ஆட்டோமேட்டிக் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே மேலே வந்தீங்கன்னா அப்படின்னா டவுன் இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் பண்ணி அதுவே வந்து நம்ம லேப்டாப்புக்கோ இல்லை பிசிக்கோ எந்த டிரைவர் வந்து சூட்டபுளாக இருக்குமோ அது வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். ஓகே இது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃபஸ்ட்டு வந்து டிடெக்டர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே டிடெக்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 38 MB கிட்டே இருக்குது. ஓகே நான் டபுள் கிளிக் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. ரெக்கமெண்டட் வெர்ஷன் இருக்குது, ஆப்ஷனல் வெர்ஷன் இருக்குது. ரெக்கமெண்டட் வெர்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் டிரைவர் காட்டுது. ஆப்ஷனல் வெர்ஷன் அப்படின்னா நீங்கள் ரெக்கமெண்டடை விட ஆப்ஷனல் வந்து கொஞ்சம் வந்து வெர்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ அது ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 20.2, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 20.4. ஓகே இதில் நீங்கள் எது வேணுமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆப்ஷனல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே கிளிக் பண்ணிட்டேன், டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஓகே இப்போ வந்து டவுன்லோட் ஆகலை, இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகும். ஓகே இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே இப்போ தான் வந்து டவுன்லோட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 GB கிட்ட உங்ககிட்ட நெட் இருந்ததுன்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் இதை யூஸ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா பாதியிலே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி ஃபர்ஸ்ட் தான் டவுன்லோட் பண்ணணும். பெஸ்ட் செட்டிங்ஸ் ஃபார் கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர்ஸ். ஓகே நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஒன்று வரும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே கிராஃபிக்ஸ் கார்டோட பெஸ்ட் செட்டிங்ஸ்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் அந்த வீடியோவை பாருங்கள். Difference between graphics driver install or not. ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.